நடந்தது? அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு வீராணம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட சின்னனூர் பகுதியில் இருக்கேன். இன்று எனது பங்காளி, எனது உறவினர் பெரியசாமி அண்ணன் விவசாயி, அவர் இங்கே சின்னதாக செங்கல் சூளை வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஆடு சுமார் ஒரு 60,000 ரூபா மதிக்கத்தக்க ஆடு. பாருங்க தம்பி, அந்த இதெல்லாம் காமிக்கணும். ஒரு ஆடு இங்கே இருக்கும் தெருநாய்க்கள் இரவு நேரங்களில் வந்து எல்லாத்தையும் கடித்து மிகப்பெரிய சேதாரத்தை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஒரு வளர்ப்பு நாயும் இவங்களுடைய வளர்ப்பு நாயும் கடிச்சிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சமூக ஆர்வலர்கள் நாய்க்காக வரிஞ்சு பேசி நிறைய பேர் வராங்க. இப்போ இதுவும் வாயில்லா ஜீவன் தான். இந்த இறப்புக்கு அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. நேற்று கூட ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். நாய் குறுக்க போய் ஒரு தம்பதியினர் உயிரிழந்ததாகவும், இப்படி நிறைய செய்திகள் நாய்களால் ஏற்படும் பாதிப்பை நம்ம அவ்வப்போது பார்த்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் நாய் சமூக ஆர்வலர்கள் இப்போ சென்னையில் கூட உணவு வைக்கிறதுக்காக சொல்லி வந்து உணவு வச்சு அங்கே இருக்கும் பொதுமக்களிடையே தகராறு ஏற்பட்டு அங்கே காவல் நிலைய ஆய்வாளர்கிட்ட சண்டைலாம் போட்டதெல்லாம் நிகழ்வு நம்ம பார்த்துருக்கோம். நான் ஒருபோதும் இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு எதிர்த்தோ பேச விரும்பலை. நாங்களும் ஆதரவு பண்ணுறோம். அரசாங்கமே எவ்வளவோ சொல்லிட்டு தான் இருக்குது. அரசாங்கம் ஏதாவது சொன்னதுனாக்கா ஏதோ நாய் ஆர்வலர்லாம் வந்திருந்து அவங்க ஏதோ பெருசாக தவறு செய்கிறதாவே சொல்லி சுட்டி காட்டுறாங்க. நாங்கள் தெருநாய்க்கட் வளர்ப்பவங்க பார்த்து வளர்த்துக்கணும், அவங்க வீட்டில் வச்சுக்கணும், சங்கிலி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாயை பிடிச்சிட்டு போய் நம்ம கருத்தரைக்கு கொண்டு போனால் கூட உடனே நாய் வீட்டில் இந்த நாய் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சண்டைக்கு வந்து நாயை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க முரண்பட்டு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதனால் இந்த மாதிரி பாதிப்புகள் நிறைய ஏற்பட்டுட்டு இருக்கு. இப்போ அதே நாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களையும் கடிக்க வருது. மனிதர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு போதும் இந்த மாதிரி சொல்கிறத அவங்க நாய் ஆர்வலை என்னமோ நாங்களாம் நாய்க்கு எதிராக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு எங்களுக்கு எதிராகவே சித்தரிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்போ இந்த நிகழ்வு வருந்தத்தக்கதாக இருக்குது. அந்த அம்மா அலறாங்க. அவங்க காலுங்க அண்ணா எவ்வளோ மதிப்பு இருக்கும்? 60,000 ரூபா மதிப்பு இருக்கும். இது என்னாச்சு நைட்டு ஏதாவது அவங்க சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நடந்ததுன்னு. வீடியோ பார்த்தீங்க, செல்லில் இருக்கு, கேமரா இருக்கு. நாய் வந்து எந்த நாயின்னு தெரியல. இப்போ அக்கம் பக்கத்தெல்லாம் கூப்பிட்டு கேட்டேன், ஏன் நாய் இல்லை, ஓ நாய் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தப்பிக்க தான் பார்க்குறாங்க. நாங்கள் முறையாக ஒரு வீராணம் காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுக்குறோம். காவல் நிலையம் விசாரணை நடத்தி எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். இது உண்மையாக வருந்தத்தக்க நிகழ்வாக இருக்குது. இந்த நிகழ்வை வன்மையாக கண்டிக்கிறோம். எதன வகையில் கண்டிப்போம்? அரசாங்கம் ஒரு நாய்க்கு எதிராக ஏதாவது, நாய்க்கு எதிராக இல்லை, நாய்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடு விதிக்கணுமோ, நாய் பாதுகாக்க வேண்டும், 5 அறிவு ஜீவன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் தான் அவங்களும் போராடிட்டு இருக்காங்க. அதற்கு சில கட்டுப்பாடு விதித்தா உடனே நாய்க்கு எதிராக நாங்கள் ஏதோ செய்கிறோம்னு சொல்லிட்டு வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த நிகழ்வுலாம் தவறு. இப்போ இது போன்ற நிகழ்வு, இது ஒரு பரிதாப நிலைக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இவருக்கு எப்படி